என் பேர் வந்து சீதாங்க சார். நான் தோப்பூர்லேருந்து வந்திருக்கிறேங்க. வந்து கருணாமூர்த்திங்கிற ஆப்கோட்டிலேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு ஊரில் வேலமரத்தூரில் இருக்கிறாருங்க. அவர் வந்து ரொம்ப ஒரு 10 வருஷமாக பழக்கங்க. சின்ன சின்ன அந்த லோனு குழு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கொடுத்துட்டு இருந்தாருங்க. அந்த நம்பிக்கையில் வந்து ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இந்த மாதிரி 5 லட்ச ரூபா மானிய லோன் இருக்குதுங்க, நீங்கள் வந்து ஒரு பேங்க் பேர் சொல்லலைங்க, நான் இருக்கிறேன் ஈரோடு ஹெட் ஆஃபீஸ்க்கு முன்னாடின்னு சொல்லியிருந்தாருங்க. நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி, உங்ககிட்ட பணமோ இல்லை நகையோ ஏதோ ஒன்று இருந்தால் நீங்கள் டெபாசிட் அந்த வரவு செலவு கணக்கு பார்க்குற மாதிரி பார்த்து கொடுத்துட்டு, நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்தில் அந்த பணமும் அந்த நீங்கள் கட்டின பணமும் இல்லைன்னா நகையோ அந்த லோனு மானிய லோனுமே வாங்கி தரேன்னு சொல்லி வாங்கிட்டு போனாருங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக ஒரு 10 நாளாக ஃபோனும் எடுக்கல, எதுவும் எடுக்கலைங்க. சந்தேகப்பட்டு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுலேருந்து அவங்களுக்கு காணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு 30 பேராட்ட பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய ஊருங்க, முனியப்பம்பாளையம், புதுமேட்டூருங்க, தோப்பூர், மஞ்சாநாயக்கனூர், குச்சலூருன்னு பல ஊர்கள் நிறைய ஏமாற்றி இருக்கிறாங்க, மயிலம்படி. அதனால் நாங்கள் வந்து பார்த்துட்டு எல்லாருமே லேடிஸ் கிட்ட தான் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து அதை பற்றி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து மேனேஜருங்க ஒருத்தர் வந்து பிடிச்சி வச்சுருக்குறாங்க. லட்சுமி சாருன்னு மேனேஜர்னு ஒருத்தர் பேசியிருந்தார் எங்ககிட்ட. அவங்க வந்து இப்போ அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்க ஃபோன் பண்ணங்காட்டி நாங்கள் எல்லோரும் வந்து ரிப்போர்ட் கொடுத்து எல்லா கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்து எழுதி வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க தக்க நடவடிக்கை எடுத்து அந்த கருணாமூர்த்தி எங்கே இருந்தாலும் கைது பண்ணி கொண்டு வந்து எங்களுக்கு எங்கள் நகை பணம் எல்லாருமே எல்லா நகையும் பணையும் கொஞ்சம் கேட்டு வாங்கி தந்தா பரவாயில்ல அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.